மத்திய அரசின் பட்ஜெட் வரும் 23ஆம் தேதி தாக்கல் செய்யப்படக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டுக்கு புதிதாக ரயில்வே திட்டங்கள் அறிவிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். நடப்பு நிதியாண்டுக்கான முழுமையான பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் வரும் 23ஆம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார். இதில் ரயில்வே திட்டங்களுக்கான அறிவிப்பும் வெளியிடப்பட உள்ளது. இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக கிடப்பில் உள்ள புதிய ரயில் பாதை, இரட்டை பாதை திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முதியோருக்கான கட்டண சலுகை மீண்டும் வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தமிழ்நாட்டிற்கான திட்டங்களை அதிக அளவில் வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழா காலத்துலலாம் வந்துட்டு இப்போ ரயில்வே டிக்கெட் வந்துட்டு முன்பதிவு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்திலே புக் ஆயிடுது. அப்போ இன்னும் வந்து தேவை அதிகரிக்கிறது இது ஒரு காட்டுது. அதே போல் இப்போ ரயில்வே திட்டத்தை வந்துட்டு இப்போ வடநாடுகளையும் இங்கேயும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சமீப காலத்தில் வடநாட்டுக்கு வந்து நிறைய வந்து ரயில்வே சம்மந்தப்பட்ட திட்டங்கள்லாம் வந்துட்டு கொண்டுட்டு போகிறாங்க. தமிழ்நாட்டில் இன்னும் வந்துட்டு இல்லை. நம்ம வந்து நிறைய வரியெல்லாம் கட்டுறோம். இருந்தாலும் வந்துட்டு நமக்கு உண்டான தேவைகள் அதிகமாக இருக்குது. தாம்பரம் ரயில் நிலையத்தை 3வது முனையமாக்குவதுடன் வெள்ளிவாக்கம் முனையத்தை உருவாக்கும் பணிகளை தொடங்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் உள்ளது. சென்னை பீச்சில் இருந்து எக்மோர் வரைக்கும் 4th லைன் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கு. அதுக்கு நிதி ஏதாவது ஒதுக்கணும்னா உடனடியாக ஒதுக்கி அந்த பணிகளை துரிதப்படுத்தினாங்கன்னா அப்பதான் தாம்பரம் வந்து இருக்கிறதுல ஒரு மிகப்பெரிய முனையமா மாறும். ஸோ ஏன்னா நிறைய ட்ரெயின்ஸ் வந்து இங்கே தான் நிறுத்த முடியும். ஏன்னா பெரிய இடம் வந்து தாம்பரத்தில் தான் அவைலபிலிட்டி இருக்கு. தாம்பரம் ரயில் நிலையம் எடுத்தீங்கன்னா 3வது முனையம் சொல்றாங்க. கிட்டத்தட்ட தினசரி 2 லட்சம் பேர் வந்து இந்த ரயில் நிலையத்தை பயன்படுத்துறாங்க. ஆனா பேசிக் ஃபெசிலிட்டிஸ் கூட இல்ல. அடுத்து அதே மாதிரி வில்லிவாக்கம் முனையமும் உருவாக்க போறதா சொல்றாங்க. அந்த முனையத்தையும் வந்து உடனடியாக நிதி ஒதுக்கி துவக்கணும். கடந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களில் பெரும்பாலானவை தொடங்கப்படாமலேயே இருப்பதை குறிப்பிடும் மக்கள் அதனை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் வந்தே மெட்ரோ ரயில் சேவையை வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பட்ஜெட்டில் கண்டிப்பாக நம்ம தமிழகத்துக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். அதுலேயும் குறிப்பாக தென் தமிழகத்துக்கு நிறைய ட்ரெயின்கள் வந்து கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். ஏன்னா இப்போவே ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நாங்கள் புக் பண்ண போனாலே இப்போ எல்லா ட்ரெயினும் ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. அதுக்கு முன்னாடி நம்மளால் எப்படி பிளான் பண்ண முடியும்னு தெரியல. ஒன்லி வந்து டூரை மட்டும் தான் பிளான் பண்ண முடியும். ஸோ அப்போ ட்ரெயினை வந்து அதிகமாக யூஸ் பண்ண முடியாத ஒரு ஃபெசிலிட்டி இருக்க மாதிரி இருக்குது. சென்னை பீச்லேருந்து தாம்பரம் வரைக்கும் இருக்கிற அந்த சுபர்பனோட டிராவலிங் இப்போ யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய பேர் டிராவலிங் வந்து இப்போ நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா ட்ரெயினுமே நான் பீக் ஹவர்ஸில் கூட வந்து ஃபுல்லாக போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம வந்து வந்தே மெட்ரோ வந்து இதில் இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்கும். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மக்களின் கோரிக்கைகள் நிறைவேறும் வகையில் மத்திய அரசின் பட்ஜெட் அமையுமா என்ற எதிர்பார்ப்பு அமைந்துள்ளது. நியூஸ் 8 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் வேல்முருகன்.